ஹாய் காய்ஸ், மௌனம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்த புத்தருடைய சில பொன்மொழிகள் பார்ட் 2வை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் நல் செயல்களும் நம் தீய செயல்களும் நம்மை நிழல் போல ஓயாது தொடர்ந்து வருகின்றன. ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு எளிதாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. நமது உதடுகளை அரண்மனை வாயிற்கதவுகளைப் போல பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமாகவும் இதமாகவும் இருக்க வேண்டும். சோம்பலும் சோர்வும் கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாளேனும் பெருமுயற்சியோடு வாழ்ந்திருத்தல் மேலானது. பூக்களின் வாசனை காற்றுடன் மட்டும்தான் செல்லும். நல்லவர்களின் புகழ் காற்றினையும் கடந்து செல்லும். நீ வாழ்வதைப் போல் மற்றவரும் வாழ வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடக்க வேண்டும். எல்லாமும் அழிவதை பார்த்து கொண்டே தன் வாழ்வு மட்டும் நிலையானது என்று எண்ணி மனித மனம் துன்பத்துக்கு ஆளாகிறது. இவ்வுலகில் எக்காலத்திலும் பகைமை பகைமையால் தணிவதில்லை, அன்பினாலேயே தணியும். அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறெதுவும் இல்லை. ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள். ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கே தெரியாமல் காத்திருப்பார்.